ஹை ஃப்ரெண்ட்ஸ், 11 வயது குழந்தைக்கு நடந்த பாலியல் கொடுமை. அதை வைத்து இன்று சிலர் அரசியல் பேசுகிறார்கள். சட்ட ஒழுங்கு எங்கே என்று கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் மக்கள் கேட்கிறார்கள், உங்கள் ஆட்சியில் என்ன நடந்தது என்பதை மறந்து விட்டீர்களா? வீட்டுக்குள் படித்துக் கொண்டிருந்த மாணவியை வீட்டுக்குள்ளே புகுந்து தாக்கிய சம்பவம், வயதான பெண்கள் மீதான கொடுமை, மக்கள் தமிழ்நாட்டை அதிர வைத்த பொள்ளாச்சி சம்பவம். அப்போது எங்கே இருந்தது இந்த கோபம்? அப்போது ஏன் இந்த அளவுக்கு குரல் கொடுக்கவில்லை? இன்று கோயம்புத்தூரில் நடந்த சம்பவத்துக்கு உடனே பேசுகிறவர்கள். அதேபோல் அப்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நேரில் சென்று நின்றதுண்டா? ஆனால் இன்று தமிழக முதல்வர் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரிடம் தொலைபேசியில் பேசியிருக்கிறார். நிவாரண நிதி வழங்கியிருக்கிறார். குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். பிறந்து 9 நாட்களே ஆன குழந்தை கடத்தப்பட்ட சம்பவத்தில் தமிழக போலீஸ் சில மணி நேரங்களிலேயே குழந்தையை மீட்டது. இதுதான் வேகமான நடவடிக்கை. இதுதான் மக்கள் பாதுகாப்பு. அது மட்டுமல்ல, காலையிலேயே போலீசார் அதிரடி வேட்டையை ஆரம்பித்து விட்டார்கள். போதைப் பொருட்களுக்கு எதிராக மாநிலம் முழுக்க தீவிர சோதனை நடைபெறுகிறது. எங்கெங்க போதைப் பொருள் பதுக்கி வைத்திருக்கிறார்கள், யார் யார் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், என்னென்ன கும்பல்கள் இயங்குகிறது, எல்லாத்தையும் ஒழிக்க வேண்டும் என்று முதல்வர் விஜய் உத்தரவிட்டதை எடுத்து போலீசார் காலையிலே களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். தவறு செய்தவன் யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக இருந்தாலும், போதைப் பொருள் கும்பலாக இருந்தாலும், இந்த ஆட்சியில் கடுமையான நடவடிக்கை உறுதி. சட்ட ஒழுங்கு சீராக செல்கிறது. மக்கள் பாதுகாப்பு தான் முக்கியம். பெண்கள் பாதுகாப்பு இன்னும் வலுப்படுத்தப்படும். தமிழகத்தில் குற்றங்களுக்கு இடமில்லை என்பதை காட்டும் ஆட்சி இது. இதுதான் மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கும் ஆட்சி. பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, இதுதான் முதன்மையாகணும். தவறு செய்கிறோம் மீது இறக்கம் இல்லை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் நீதியும் பாதுகாப்பும் கிடைக்கணும். வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.